ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தேர்வு ஆணையத்து மூலம் நடத்தக்கூடிய டிஆர்பி பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டெட்டுக்கானது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட் எல்லாமே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் வந்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு இப்போ ஹால் டிக்கெட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, ஒருவேளை உங்களால் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னாலே நம்ம ஃப்ரீயாக வந்து அந்த சேவையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தேர்வுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் கட்டாயம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் இதையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா டெட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னையே அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ 1 மந்த்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹால் டிக்கெட் வந்து லாஸ்ட் 4th ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கூட ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று டிஆர்பிலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய கோரிக்கைகள்லாம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் வச்சு எப்படி உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலே பாருங்கள், கார்ட்ஸ்லேயும் முன்னாடி ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நாளைக்கு எக்ஸாமுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் நடக்குது. ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அதாவது சனிக்கிழமை நடக்குது. ஸோ பேப்பர் 2 அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. ஓகேங்களா? இதுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதும் இந்த மாதிரி தான் பேஜ் வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 பேஜ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? விண்ணப்பதாரன் பெயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க. விண்ணப்பதாரர் தேர்வு எண், உங்களோட ரோல் நம்பர் இருக்கும். அதுக்கும் கீழே அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதுக்கும் கீழே உங்களோட பர்த்டே டேட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அடுத்தது உங்களோட தந்தை பெயர் இருக்கும். அடுத்தது உங்களோட பாலினம் ஜெண்டர் இருக்கும். அடுத்து நீங்கள் ஒரு டிசேபிலிட்டியாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்கன்னா ஸோ அது அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பித்த மொழி, நீங்கள் எதுக்காக என்ன லாங்குவேஜில் விண்ணப்பித்தீங்க, தமிழ்னா தமிழ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ விருப்ப பாடம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும். ஸோ 2 விருப்ப பாடம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதுக்கும் கீழே உங்களோட அட்ரஸ் இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே தேர்வு எழுத போகிறீங்களோ ஸோ அந்த தேர்வு மையத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சென்டர் கோட் இருக்கும், டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கு, ஸ்கூல் நேமு, அந்த ஸ்கூலுக்கான அட்ரஸ்ஸு, கீழே பின்கோடு இதெல்லாமே இருக்கும். ஸோ அதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோவுக்கு கீழே உங்களோட சிக்னேச்சர் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கும் கீழே பார்கோடு இருக்கும். ஸோ உங்களோட ஃபோட்டோ கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நாளைக்கு ஒன்று எடுத்துங்க. சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஓகேங்களா? அப்படியே நான் ட்ராப் டவுன் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எப்போ டேட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பேப்பர் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 15/11/2025 அன்றைக்கி நடக்குது. ஒருவேளை நீங்கள் பேப்பர் 2க்காக மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 16/11/2025 மட்டும். ஸோ இந்த 2 நாளுமே எக்ஸாம் நடக்குது. பேப்பர் 1னா சனிக்கிழமை, பேப்பர் 2னா ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் அதை பார்த்து போங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போயிடாதீங்க. அதே மாதிரி பேப்பர் 2 வந்து சனிக்கிழமை அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் போயிடாதீங்க. உங்களுக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி சனிக்கிழமை வந்து பேப்பர் 1, 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் 2. ஓகேங்களா? ரிப்போர்ட்டிங் டைம் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். கேட்டு எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 9:30 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 8:30 9:30 மணிக்குள்ளே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆஜராயிடணும். ஸோ எல்லாருமே இயர்லி ஆவராகவே போயிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம், எக்ஸாமு எத்தனை மணிக்கு உங்களுக்கு வந்து எழுத சொல்லுவாங்க அப்படின்னா கரெக்டாக 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் ரீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 9:45 9:50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 10 o'clockலேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். ஓகேங்களா? ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு. அதுபோக நீங்கள் ஒரு டிசேபிலிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் எழுத முடியல அப்படின்னா 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 1 மணி நேரம் கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது பிடபிள்யூடி கேட்டகரிக்கு மட்டும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அடுத்தது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் எதுவும் வராது அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா
So candidates should check the hall ticket for the information furnished then, and case any disciplinary it should be in the immediate report to the DRP. அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து டிஆர்பியை காண்டாக்ட் பண்ணணும். சென்னை ஃபார் நெசரி ஆக்ஷன், அவங்க வந்து நெசரி ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன் திட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஷுட் செக் த எலிஜிபிலிட்டி இன் ஆல் ரெஸ்பெக்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் அவாய்ட் டிசப்பாயின்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி ப்ரொஃபஷனல், அதாவது நீங்களாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த எக்ஸாம்ஸை வந்து எழுத போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கான தவிர்த்து இதனால் உங்களுக்கு வேலைகள் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டும்தான். பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2, தாள் 1 தாள் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். இதில் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேலை கிடைக்காது. ஸோ இதை கருத்தில் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே இன்னொரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது இங்கே சொல்லலை, ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன். இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான், பியூர்லி ப்ரொவிஷனல் மட்டும்தான். ஓகேங்களா. அடுத்தது ப்ளீஸ் நோட் தட் த ஹால் டிக்கெட் டஸ் நாட் கான்ஸ்டிட்யூட் எனி ஆஃபர் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது இந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடையாது, வேலை செய்யக்கூடியதுக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் no request for change the examination center will be considered under any circumstance. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களோட எக்ஸாம் சென்டரை நாங்கள் மாற்றி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கே அவங்கவுங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்களோ அந்த சென்டரில் தான் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நோ கேண்டிடேட் வில் பி allowed to enter the examination hall after getting gate close time 9:30 AM should not leave examination hall before 1 o'clock. அதாவது யாரையுமே பார்த்தீங்க அப்படின்னா 9:30 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி 1 மணிக்கு முன்னாடி நாங்கள் வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். அப்புறம் பிடபிள்யூடிக்கு மட்டும் 2 மணிக்கே வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது அவங்க அப்ளை பண்ணதை பொறுத்து. ஸோ 7வது பாயிண்ட், த கேண்டிடேட் மஸ்ட் பிரிங் தி ஹால் டிக்கெட் டு எக்ஸாமினேஷன் சென்டர். நோ கேண்டிடேட் வில் பி அலௌடு வித்தவுட் ஹால் டிக்கெட். அதாவது எல்லாருமே ஹால் டிக்கெட் கொண்டு போயிருக்கணும். ஹால் டிக்கெட் இல்லைன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து த கேண்டிடேட் இஸ் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்டட் டு பிரிங் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸ் ஒரிஜினல். அதாவது கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஒரிஜினலில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அதில் ஃபோட்டோ இருக்கணும், உங்களோட ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ ஐடென்டிட்டிக்காக தான் கேட்குறாங்க. ஆதார் கார்டு கொண்டு போகலாம், அப்படி இல்லைன்னா பேன் கார்டு, அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட்டு. ஸோ 4வது பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ். இந்த 4ல் கம்பல்சரி நீங்கள் ஏதாவது ஒன்று கொண்டு போயிருக்கணும், வித் ஒரிஜினலோட நீங்கள் போகணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரிஜினல் ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஃபோட்டோ ஐடென்டிட்டி இருக்கக்கூடிய ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அடுத்த பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் த கேண்டிடேட் ஷுட் சப்ளைடு கொஸ்டின் புக்லெட் இன்க்ளூடிங் ரஃப் ஒர்க் ஷீட் ஃபார் கேரிங் அவுட் த்ரூ ஒர்க். அதாவது உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் புக்லெட்லேயே பின்னாடி வந்து ரஃப் ஒர்க் ஷீட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு பேப்பர் இந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து தான் த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு பிரிங் ஒன்லி டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பாயிண்ட் பென் தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மை வச்ச பென்னாவோ அல்லது உங்களுக்கு ரொம்ப ஜெல் மாதிரி இருக்கிற பென்னாவோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அது ஓஎம்ஆர் ஷீட்டு தான், ஆப்டிக்கல் ஷீட்டு தான் இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் ரெகனைசேஷன் ஷீட்டு. ஸோ அதனால் நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதில் மட்டும்தான் அது ஓஎம்ஆரில் ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த அட்டண்டன்ஸ் ஷீட் விட் பி கேண்டிடேட் ஷுட் பில் த காலம்ஸ் பை போத் ரைட்டிங் அண்ட் ஷேடிங் வித் பிளாக் பால் பாயிண்ட் பென். அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய இதில் நீங்கள் சைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்லேயும் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் உங்களோட கொஸ்டினில் புக்லெட் நம்பரு இது எல்லாமே நீங்கள் எழுதியிருக்கணும். அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய இதில் கரெக்டாக உங்களோட அட்டண்டன்ஸுக்கு நேர ப்ரெசன்னா பி அதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புக்லெட் நம்பரு இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் பார்த்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக கேஜெட்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, மொபைல் ஃபோனு, அதுபோக மைக்ரோஃபோனு, அதர் அசோசியேட் ஆக்சரிஸ், கால்குலேட்டர், லாக் டேபிள்ஸு, பேஜரு, டிஜிட்டல் டைரி, புக்ஸு, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸு அண்ட் கேஜெட்ஸு இதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக நீங்கள் வாட்சஸ், டிஜிட்டல் வாட்சஸ் கட்டிட்டு போகக்கூடாது, ஷூஸ் போட்டு போகக்கூடாது, ஹை ஹீல்ஸ் போட்டு போகக்கூடாது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஷுட் ஆர் கம் டு செப்பல்ஸ் அண்ட் சாண்டல்ஸ் மட்டும் தான் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலௌட் டு கேரி அ பிரிண்டட் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் எக்ஸப்ட். அதாவது நீங்கள் எந்த ஒரு எழுதின
எழுதின பேப்பர் எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு இன்சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து எதுவும் எழுதியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மார்க்ஸ், அதாவது எந்த மாதிரி மார்க்ஸ் வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 150 மார்க்ஸ் நீங்கள் நாளைக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. அதில் சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடிகாலஜி அது பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கண்டம், உருது இந்த மாதிரி அதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் 2 பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ், அது போத் எல்லாருமே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 30 கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்ஷனல்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் அண்ட் சயின்ஸு அது எடுத்துருக்கலாம், அல்லது சோசியல் சயின்ஸ் அது எடுத்துருக்கலாம், அல்லது எனி அதர் சப்ஜெக்ட் எடுத்துருக்கலாம். இதில் 60 மார்க்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே MCQ தான், ஈச் 1 மார்க்ஸ். ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ், 150 மார்க்ஸ், 3 hours. ஓகேங்களா? PWDனா 4 hours கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கேண்டிடேட் ஷுட் மெயின்டைன் கம்ப்ளீட் சைலன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் டியூரிங் த எக்ஸாமினேஷன் ஹால் அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸாம் பாட்டுக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே வந்து அவுட் சைட் பர்சன் யாருமே உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் மிஸ்பிஹேவிங் இந்த ஹால் இன்விஜிலேட்டர் அண்ட் அனதர் கேண்டிடேட்ஸ் எக்ஸாமினேஷன் பெனாலைஸ்டு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு, அதாவது இன்விஜிலேட்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் மிஸ்பிஹேவியரும் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. சப்போஸ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு எழுத விட மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த ஹால் டிக்கெட் ஷெல் பி ரிட்டைன்ட் பை த கேண்டிடேட். அதாவது எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்டை நீங்களே வந்து ரிட்டைன் பண்ணிட்டு வந்துடலாம், எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த 20வது பார்த்தீங்கன்னா போர்டு ரிசர்வ்ஸ் த ரைட் டு போஸ்ட்போன் ஆர் கேன்சல் இந்த எக்ஸாமினேஷன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் டிசார்டரோ அல்லது லா அண்ட் ஆர்டரோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஸோ போர்டு, அதாவது டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன முடிவு எடுக்குதோ, அதாவது எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதோ போஸ்ட்போன் பண்ணுறதோ எல்லா அதிகாரம் டிஆர்பிக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. with regard to conduct the examination decision to board final and binding. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் எல்லா முடிவுமே டிஆர்பிக்கு அந்த போர்டுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் டைமுக்கு போகணும், அதாவது 8:30 to 9:30 ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 hours எக்ஸாம் நடக்கும். 10 o'clockலேருந்து உங்களுக்கு 1 o'clock வரைக்கும் நடக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ராகிறது 9:30 போனீங்கன்னா மட்டும்தான். ஹால் டிக்கெட் இருக்கணும், பால் பாயிண்ட் பென், பிளாக் பால் பாயிண்ட் பென் இருக்கணும். ஸோ ஃபோட்டோ ஐடி கார்டு ஒரிஜினல் இருக்கணும். ஸோ இதெல்லாமே இருக்கணும். நீங்கள் பார்த்துங்க. வேறு எந்த ஒரு கேஜெட்ஸோ எதுவுமே உள்ள அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகக்கூடிய அனைத்து பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எழுதக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.